ரோபாட்டுகள் பழங்களை அறுவடை செய்யும் போது இப்படித்தான் இருக்கும். இவை மனிதர்களை விட வேகமாக அறுவடை செய்கின்றன. ஆசியா, ஐரோப்பா, கனடா மற்றும் அமெரிக்காவில் உள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எதிர்காலத்தில் விவசாயிகளுக்கு உதவும் இயந்திரங்களை உருவாக்கி வருகிறார்கள். இந்த அறுவடை ரோபாட்டுகள் வேக வேகமா வேலை செய்யுது. இயந்திரம் அலுப்படைவதே இல்ல, கவனக்குறைவால தவறுகளும் செய்வதில்லை. ஒவ்வொரு நாளும் அதன் ஆற்றல் அளவு மாறுபடுவதும் இல்லை. இந்த ஸ்ட்ராபெரி அறுவடை ரோபாட் புளோரிடாவில் பயன்படுத்தப்படுகிறது. இது இன்னும் சோதனை காலகட்டத்தில் இருக்கிறது. இதுவரை மெக்சிகோவை சேர்ந்த பணியாளர்கள் தான் ஸ்ட்ராபெரிகளை அறுவடை செய்து கொண்டிருந்தனர். இது கடினமான வேலை. 3 நாட்களுக்கு ஒரு முறை அறுவடை செய்ய வேண்டும். ஆகவே எப்போதுமே ஒரு ஏக்கருக்கு ஒரு பணியாள் என்பதுதான் கணக்கு. ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் வயல் இருப்பதால் ஆயிரக்கணக்கான பணியாட்கள் தேவைப்படுகிறார்கள். கடந்த 20 ஆண்டுகளில் பணியாட்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. பழங்கள் அறுவடை செய்யப்படுவது பாதிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு கடுமையான நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. தேவையே கண்டுபிடிப்புகளின் தாய். ஆகவே இந்த விவசாயி ரோபாட்டிக்ஸ் பொறியாளரை பணியமர்த்தினார். இருவரும் சேர்ந்து ஒரு அறுவடை இயந்திரத்தை உருவாக்கினார்கள். பல காப்புரிமைகள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்று இடத்தை தக்க வைத்துக் கொள்ளும் வழிமுறைக்கானது. எந்திரம் மெதுவாக நகரும் போது அறுவடை செய்யும் தளம் அப்படியே இருக்கும். இந்த சக்கரத்தில் பல அலகு போன்ற அமைப்புகள் உண்டு. இவற்றின் மூலம் பழங்கள் அறுவடை செய்யப்படுகின்றன. சக்கரம் சுழலும் போது அலகு வெளியில் வந்து அடுத்த பழத்தை பறிக்கும். ஐரோப்பாவிலும் ரோபாட் தொழில்நுட்பம் செழுமைப்படுத்தப்பட்டு வருகிறது. அஸ்பராக்ஸ் அறுவடையை வேகமாகவும் சரியாகவும் செய்யும் ஒரு இயந்திரத்தை டச்சு நிறுவனம் உருவாக்கியுள்ளது. விரைவிலேயே ரோபாட்டுகள் இல்லாத அறுவடை வயல்களை கற்பனை செய்ய முடியாது என்ற நிலை உருவாகும்.